விதவைகள் வந்து அதிகமா இருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகமாக. சொன்னது யாரு? ஸ்டாலினுடைய தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி கனிமொழி சொன்னாங்க. எங்களை ஆட்சிக்கு நீங்க கொண்டு வந்தா நாங்க சாராய ஆலயம் மூடுவோம், ஒரு சொட்டு சாராயம் இல்லாம சொன்னாங்களா இல்லையாங்க? சொன்னாங்களா இல்லையா சகோதரி? சொன்னாங்களா இல்லையா? 4 வருஷம் ஆயிட்டு ஆட்சிக்கு வந்து. அவங்க சாராய கம்பெனி மூட மாட்டாங்க. ஜெகத் ரட்சகன்கிற ஒரு எம்பி, அவர் தான் பெரிய சாராய ஆலயம் வைத்திருக்கிறாரு. ஒரு வினாடிக்கு கோடி கோடிய வருமானம். சாதாரண ஒரு 10 ரூபா குவார்டர் பாட்டில் தயாரிக்க காசு 185 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நல்லா யோசிச்சுடுங்க. இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கல் பனை நீரா பணத்தை அரசு விற்குது. நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் பாண்டிச்சேரி அரசு விற்குது என்னது பனை நீரா பணத்தை. ஆந்திரால அரசு விற்குது. ஆனா இந்த தமிழ்நாடு அரசு மாத்திரம் பனை நீரா பணத்தை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது வருமானம் இவங்களுக்கு போகாது. பனைய வளர்ச்சி எல்லாவற்றையும் குறைத்து இருக்கிறார்கள். ஆகவே என் அன்பு சகோதரர்களை, சவுண்டை குறைக்காத தம்பி, என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம். பாருங்க, அதாவது நாங்கள் எல்லா பகுதியிலும் பிரச்சாரம் பண்றோம். ஒரு இடத்துல இந்த எதிர்ப்பு கிடையாது. அதாவது எங்களுக்கு கருத்துக்களை சொல்லி மக்களுடைய சிந்தையை சிதற வைக்கணும். சார் கொஞ்சம் சவுண்ட் வைங்க சார். ஹலோ, அதாவது மக்களுக்கு போய் தம்பி சத்தத்தை வைடா, சவுண்டே குறைக்க. மக்களுக்கு போய் குறைகளை நாங்கள் சொல்லணும். நாங்கள் சிங்கி அடிக்க டேபிளில் போய் பெஞ்ச் அடிக்க வரல. நாங்கள் மக்களுக்கு நல்லது கெட்டது சொல்லணும். மக்களுடைய மனதை கட்டி வைத்திருக்கிறாங்க, சிந்திக்க விடாம கட்டி வைத்திருக்கிறாங்க. இதை நாங்கள் தெளிவுபடுத்தணும். நாங்களும் திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்டவங்க தான். எங்களுக்கு அப்படி தேவையில்லை. ஒரு மாற்றம் வர வேண்டும் தமிழகத்தில். இந்த பாருங்க, நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா. இந்த தொழில்நுட்ப பூங்கால எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது ஆசியாவிலேயே பெரியது வரும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது மங்கி கிடக்குது. கங்கை கொண்டான் தொழில்நுட்ப பூங்கா சும்மா கிடக்குது. அதை இந்த பாருங்க, ஒரு புது கம்பெனி வந்திருக்குதா இந்த 5 வருஷத்துல? ஒரு புது ஃபேக்டரி வந்திருக்குதா பாருங்க. எங்கேயாவது ஒரு புது ஃபேக்டரி நீங்க பாருங்க. எத்தனையோ பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து நாங்க தண்ணி தாரோம், கரண்ட் இலவசமா தாரோம், இடம் இலவசமா தாரோம். எங்களுக்கு எங்க மக்கள், திருவள்ளி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் என்று, வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாராயிரம் ஒருவர் தொழிற்சாலைகள் வைத்தாங்களா? வைக்க மாட்டாங்க. அவங்களுக்காகவே பணங்களை சம்பாதித்து வெளிநாட்டில் கொண்டு பதுக்கி வைத்துக் கொண்டிருப்பாங்க. ஆகவே ஹலோ